Taste the Daily. இப்போதான் தண்டகாரணத்தில் நான் பார்த்தேன் பாதுகையோடு போய்கொண்டிருக்கான். அழுகிறார் சார், எனக்கு காமெடியா இருக்குது. இவ்வளவு போய் அழுகிறான்னா பின்னாடி கண்ணில் துடைக்கிறாங்க. எல்லாமே 70-80 கண்ணில் துடைக்கிறாங்க. மதுரை கம்பன் காலத்துல பேசுறீங்கன்னாரு, செத்துட்டு இட்டி விழுந்தமா ஆயிப்போச்சு. எனக்கு கம்பனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது, சத்தியமா தெரியாது. அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பேசுறீங்கன்னா. ஐயா தயவுசெய்து புரிஞ்சுங்கண்ணா. நீங்க கூப்பிட்டு நான் வந்தேன்ல, அப்ப நான் கூப்பிட்டு வரணும்ல. கம்பராமாயணம் எப்ப படிச்ச? போன மாசம் படிச்சேன். யோ அப்படிதான் படிக்க முடியும். கம்பராமாயணம் பாட்டு படிக்க முடியாதையா? 2 மாசத்துல படிச்சிருக்கானா கம்பன் பாட்டையா? மனப்படமா அது? எல்லாருக்கும் வணக்கம். கம்பராமாயணத்தை சிவகுமார் இப்ப பேச போல. அதுக்கு முன்னாடி அது ஏன் உரையை மட்டும் போடுறான்னு கேட்பீங்க, அதுக்காக சொல்றேன் நான். அதான் கம்பபாடி வந்துட்டு இருக்கிறாரு. அவரு வயசு கணக்கு படி பார்த்தா 40 வருஷமா அவரு கம்பனை சுவாசிக்கிறாரு, கம்பனை கரைச்சி குடிக்கிறாரு. நீதியரசர் கிட்டத்தட்ட பார்க்கணும் சொல்லி அவங்ககிட்ட 1983 காரைக்குடியில மீட் பண்ணி 40 வருஷமா இவங்க 2 பேரும் கம்பராமாயணம் பேசுறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? நான் கம்பராமாயணத்தை திறந்து பார்க்க போய் எனக்கு 65 வயசு. 65 வயசுல அப்பா அம்மா பேர் மறக்கிற வயசு. அப்போ எப்படி கம்பராமாயணம் படிப்பீங்க? அதனால் ஓராண்டு போராடி அதை ரெடி பண்ணி 100, இப்போ நீங்கள் பார்க்க போகிற 100 கம்பனுடைய பாட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 100 பாட்டு வரும். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட சில பேர் 9ஆம் நூற்றாண்டுக்குறாங்க, சில பேர் 12ஆம் நூற்றாண்டுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் கம்பனுடைய 100 பாட்டு உங்களுக்கு காதல் விழுகும். நீ வேண்டானாலும் காதல் விழுகும். 100 பாட்டு கடையில் காமன் மேன் புரிகிற மாதிரி எளிமையான முறையில் அந்த கதையை சொல்லியிருக்கேன். கம்பராமாயணம் கதையாக கேட்காதவங்க எப்படி தெரியும்? அவங்களுக்கு தான் இந்த உரை. இது முதல்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் கம்பராமாயண கதையை மொத்தமே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 2 வருஷம் தான் டைம் எடுத்துக்கிட்டேன். 100 பாட்டை ரெடி பண்ணேன். கம்பனு கூட ஏன் போனேன் அப்படிங்கிறத மட்டும் ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்க்ரீனிங் போயிடலாம். 2007 சூர்யாவுக்கு இப்படி சூர்யான்னு ஒரு புக்கு எழுதியிருந்தார். கல்கியில் அது தொடராக வந்திருந்தது. அந்த புக்காக போட்டு வெளியிடும்போது சாலமன் பாப்பையா அவர்களை பேராசிரியரை சென்னை புத்தக கண்காட்சிக்கு வர சொல்லி அவர் தான் வெளியிட்டார். வெளியிட்டுட்டு போகும்போது நைட்டில் வீட்டில் சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் வயசில் பெரியவர் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் மரியாதை பண்ண ஒரு 25,000 ரூபா கையில் போச்சு. சாப்பிட்டு முடிஞ்சுன்னா கையில் கொடுத்தாரு. பார்த்து குதிச்சிட்டாரு. என் குடும்பம் இது, என் வீட்டில் எப்படி நான் காசு வாங்க முடியும், வேண்டான்ட்டார். அப்போ என்ன பண்ண யோசிக்குமா டக்குன்னு அவரே சொன்னேன், சரி மதுரைக்கு அம்மன் கழகம் வந்து ஃபைனான்ஸ் சைடில் ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் வேணா அதுக்கு அங்கே அனுப்புங்கன்னா உடனே அந்த பணத்தை அனுப்பிட்டேன். 2 மாதம் கழிச்சு என்னை மிரட்டாரு. நீங்கள் மதுரை கம்பன் காலத்தில் பேசுகிறீங்கன்னாரு, செத்துட்டு இட்டி விழுந்தமா ஆயிப்போச்சு. எனக்கு கம்பனுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, சத்தியமாக தெரியாது. அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் பேசுறீங்கண்ணா. ஐயா தயவுசெய்து புரிஞ்சுங்கண்ணா. நீங்கள் கூப்பிட்டு நான் வந்தேன்ல, அப்போ நான் கூப்பிட்டு நீங்கள் வரணும்ல. எனக்கு பாருங்க ஒரு 5-6 பாரதியார் பாட்டு தெரியும், கண்ணதாசன் பாட்டு 5-6 தெரியும், அவ்வளோதாங்க தெரியும்ண்ணா. தெரிஞ்சுக்குங்க அப்படின்னா. என்ன சொல்லி கேட்காம இங்கெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் தெரியும். ஆசா ஞானசம்பந்தம் பேராசிரியர், சிபி பாலசுப்ரமணியம், மாதாப்ப குருசாமின்னு ஒரு 10-15 பேராசிரியர்லாம் ஒன்றா சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு புத்தகம் போட்டாங்க. 8 பதிப்பு கம்பராமாயணம். சாலமன் பாப்பையா அவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தாரு. இந்த சேவப்பட்டா போட்டிருக்கு. எல்லாமே இந்த மாதிரி சைஸ் பாருங்கள். மொத்த கம்பராமாயணம் இது 8 மொத்த புத்தகம். சைஸை பார்த்தீங்கன்னா தேய்ச்சி தூங்கினா நல்ல சோகமாக தூக்கம் வரும். ஒரு புத்தகம் எடுத்து பார்த்தோன்னே, ஆடிசூழ் உலகையெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாடுருஞ்சடைகள் தாங்கி தாங்காரும் தவமேற்கொண்டு புழிவெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா இது இறம்பி நான் அரசன் என்றாள்னா மூடி வச்சிட்டேன். 2வது தூக்குனேன். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையான் ஒடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அளவுடையான்னா மூடி வச்சிட்டேன். என்ன புரிஞ்சுது? அதே புரிஞ்சு வச்சிட்டேன். 3வது எடுத்தேன். அஞ்சன வண்ணன் என் ஆறுயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையார செய்திய மன்னர் வந்தாரே செஞ்சலம் என்பன தீ உமிழ்கின்ற செல்லாவோ உயிஞ்சவர் போய்விடு நாய்குகன் என்ற ஏசாரோன்னு பாட்டு பார்த்தேன். முடி வச்சேன். எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு புக்கு பார்த்து பிரம்மை பார்க்குங்க. இன்னொரு சேர்த்து பார்த்தேன். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவன் நான செங்கையோன் தங்கை தெக்கில் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பெண்ணை காமவல்லியாம் கன்னி என்றாள்னா நேராக மதுரைக்கு போகணும்னா நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த ஜென்மத்தில்? காசு கொடுத்து புஸ்தகமானே சாப்பிடுக்கிறீங்கன்னா இல்லை அதெல்லாம் படிச்சுக்குவீங்க அப்படின்னாரு. இந்த மனுஷன் விடவே மாட்டான் அப்படி முடிவு பண்ணி வண்டியில் நோகத்தில் மாட்டியாச்சு. மாடு எங்கே ஓடுமே இழுத்துட்டு தானே போகணும், வேறு வழி இல்லைன்னு. சோசோமை சுந்தரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சோசோமை சுந்தரம் 16 வயசுலேருந்து தேவாரம் திருவாசம் பிடிச்சிடுவார். என் வீட்டுக்கு வந்து நான் தம்பி தான் அவர் கம்பவாதி, அவர் பெரிய மேலே என் தம்பி தான், 10-12 வயசு சின்ன பையன். அவர் கட்டி பிடிச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்க. அதே மாதிரி சோசோமை சுந்தரம் ரொம்ப பெரியவர் நினச்சேன். 6 மாதம் என்னோட சின்னவர்.
அவ்வளோ சந்தோஷமாக அட பரவாயில்ல, என்ன விட 6 மாதம் சின்ன பையனாக இருக்காருன்னு அவர் வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு போட்டுக்கணும். இதில் என்ன நெகிழ்ச்சியான விஷயம்னா, கம்பபாரதி பார்த்துட்டு ராமாயண மகாபாரத கம்பராமன் அவரே உருப்போட்டவர் தானே, அவர் பார்த்து பிரம்மச்சி விஷயம் எனக்கு ஷாக்காக இருந்தது. திருக்குறளில் வந்து ஒரு 10 பாட்டு 20 பாட்டு போட்டு காட்டினேன், எதுவுமே தெரியாதுன்ட்டார். தெரியுது அவங்களுக்கு? எந்த கதையும் தெரியாது. இந்த மாதிரி கதை கேள்விப்பட்டது யாருக்கிட்ட கேட்டனா இது எடுங்க ஒன்றுமே தெரியாது. திருக்குறளில் வந்து நம்ம அடுத்து பண்ண போகிறோம், அதை பார்த்துட்டு எந்த கதையுமே புரியல, ரொம்ப புதுசாக இருக்கு முன்னாடி கம்பபாரதி சொன்னார். ஸோ இப்போ என்ன பண்ண ஃபியூஷன் மாதிரி பிளான் பண்ணி நேரம் 30 நிமிஷம் பிளான் பண்ணேன். ராமனை எப்படியா கவரணும்னு பிளான் பண்ண சூர்பனாக இந்த சினிமாக்கார பயிலுக்கு மேக்கப் போடுற மாதிரி அழகாக மேக்கப் போட்டு பர்சனாலிட்டி எழுதிட்டாப்பேன். அவன் எப்படி போகலான்னு கம்பெனி சொல்கிறான்னா, பஞ்சு ஒளி விஞ்சு குடி பல்லவ மனுங்க செஞ்செவிய கஞ்சம் நிமிந்து சீரடிகள் ஆகி அஞ்சொல் என மஞ்சள் என அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமல் வந்தான். இதை சொன்னேன். சொல்லிட்டு சிவாஜி கணேசனுக்கு ஒருத்தர் ராமாயணக்கு மேலே வாத்தியார் இருந்தார், கேடி சந்தானம்னு பேர். அவர் 1970 ஏபி நாகராஜா கண்காட்சின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் ரவி மன்மதனுக்கு இந்த கேடி சந்தானம் பள்ளிக்கூடத்துக்கே போகாதாலும் நாடகம் என்றார். அவர் பாட்டு எழுதினார், ரவி மன்மதனுக்கு பாட்டு எழுந்தார். அனங்கன் நாங்கள் அஜநன்பன் வசந்தன் மன்மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகும் செய்ய அமுத நிறைய உணவு செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்தலம் காதல் மந்திரத்தை ஜனம் நாடுவார் மனம் கொஞ்சம் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் உணம் கொள் பெண் அடங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தோன்றாய் சுகம் காணுவோம். என்னடா அவன் இங்கிருந்து அங்கே போனால் அங்கேருந்து இங்கே வரான். அப்புறம் இலங்கைக்கு அனுமன் போனால் சீரை பார்த்தா கனையாளி காட்டினா சூடாமணி வாங்கிட்டு வந்தான். ஒரு பேடி பையன் மாதிரி போவேன்னான்ட்டு ஊரெல்லாம் அதம் பண்ணான். அப்புறம் பல்வேறு சேனாபதிகளாக வந்தாங்க போனால் கடைசியாக இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம் கட்டி கொண்டு போய் ராவணன் முன்னாடி நிறுத்தினான். ஆராணி ராமனோட ஆள் யாதவ ராமன் இதுதானே வேணாங்கிறீங்க, அவர் சம்சாரத்தை கொண்டாந்து நீங்கள் வச்சுக்கிட்டு யார் ராமன் ராம பெரிய கொம்பன் ஆடலாம். ஆமாம்னு என்னடா கொம்பனா முதல் இடை கடை இல்லாதவன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லாதவன் எந்த கணக்குள்ளே இறங்க மாட்டான். பால்கடற்க திருமாலும் கைலாசிருக்க சிவனும் தாமரை பொடுக்கிற பொம்மா 3 பேர் சேர்ந்து ஊராடா வில்ல பிடிச்சி அயோத்தியில் வந்தான் அவன் தாண்டா ராம அப்படின்னு கம்மரை பாட்டு போனான். மூலமும் நடுவும் ஏறும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நேற்ற காரணம் கைவில் ஏந்திய சூலமும் திகிரி சங்கும் கரகமும் தொடர்ந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பு விட்டு அயோத்தி வந்தான். இப்படி போட்டான். இதை சொல்லி டக்குன்னு கட் பண்ணி பாரதியாருக்கு போயிட்டான். இந்திரபிரஸ்தம் காண்டவனத்தை கொடுத்தாங்க இந்த பஞ்சமாண்டவருக்கு. பீமனும் பலராமனை அடித்து நாடாக்கிட்டானுங்க. அதுக்கு வந்து விஸ்வகர்மா அரண்மனை கட்டி கொடுத்தான். இந்திரபிரஸ்தம்னு பேர் வச்சானுங்க. பெரிய பையன் இந்த துரியோதனை அவன் மாமன் சகுனி எல்லாம் வாங்க கிரகப்பிரசத்துக்கு வாங்க போனால் எல்லோரும் அங்கே வந்தானுங்க. அப்படியே அரண்மனை பார்த்துட்டே பிரம்மான்னு பார்த்துட்டே வந்த உடனே முன்னாடி வந்து ஒரு தரை இந்த மாதிரி ஃப்ளோர் தெரிஞ்சு வச்சு கால் வச்சா தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். தரைன்னு நினச்சி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். இதை பார்த்தா கேட்டு வாசல் போகலான்ட்டு போல டோக்கன் முட்டி கண்ணாடி உடைச்சிது. அது கண்ணாடி அதுக்கு வாசல் கிடையாது, இங்கே தலைனே தண்ணி கொடுத்துட்டான். அந்த பொண்ணு பாஞ்சாலி பார்த்துட்டு குருடன் மகன் குருடன் அப்படின்னா மகாபாரத யுத்தம் வர்றதுக்கு இந்த 2 வாரத்தில் தாங்க மாறணும். குருடன் மகன் குருடன் அப்படின்னா தாங்க முடியல அவனுக்கு. நேராக வந்தான், ஊருக்கு வந்தான். மாமகான் கூப்பிட்டா வேத சாஸ்திர சகலத்தையும் படித்தவன் சகுனி மாமானி, அப்புறம் ராஜ பரம்பரையே 100 பரம்பரை தெரிஞ்சவனே இந்த பயலுக்கு மாதிரி பேரும் போல விளைச்சிருக்கானா தாங்க அப்படின்னு மாமா அப்படிங்கிறான். ஆமாம் பாரதி பாட்டு சொல்கிறான். உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நிறான் தன்மலை போலவர் மாமனே இலகு புகழ் மனு வாதி முதுவருக்கு மாமனே பொருள் ஏத்தமும் மாட்சியும் இப்படி உண்டுகொள் மாமனே கலகன் உணர்ந்த நல் வேதிய பாவர செய்தவாம் பழம் கற்பனை காவியம் பற்பல கட்டணை மாமனே எதனை உலகில் மலப்பினும் யானின் மாமனே இவர் யாகத்தில் மறந்தல் என்பது ஒன்றுகான் விதமுறை சொன்ன போல் குவையும் இல்லைகான் அந்த வேள்வியில் என்ன வெறுப்பின வேறுபல உண்டு இதையெல்லாம் விழியற்ற தந்தையின் பாத் என்று சொல்லி இங்கிற மீது அவனும் பகுதியை இதழ் செய்கிறாய் வாழா போலான். சகுனி மாமாவோட பையன் போனோடனே திருதாசங்கிட்ட சொல்கிறார், இந்திரபிரசம் போயிட்டு வந்துட்டு மென்டல் ஆகிட்டான் அவங்க பையன், அடுத்தவனுக்கு பேர் போலவதை பார்த்து எந்த ராஜா சகிச்சுக்க முடியும், அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். பீஷ்மர் 4 தலைமுறையாக பின்னாடி இருந்து ஆட்சி நடத்தினார். பீஷ்மர் 4 தலைமுறை ஆழ்ந்தார், அவ்வளோ வயசான மனுஷன். துரோணாச்சாரியர் இருக்கிறார், பஞ்சபாண்டு கௌரவர்களுக்கு வந்து வித்தகத்தை கொடுத்தார். துரோணாச்சாரியர் அவர் பெரிய ஆள் இருக்கிறார். இந்த பக்கம் குலகுரு கிருபாச்சாரியார். இந்த 80 வயசு 90 வயசு விட்டு போட்டு ஆடு மேய்க்கிற பையன் கருப்பேன் கண்ணை அவனுக்கு போய் முதல் முறையாக பண்ணிட்டான், சகிச்சிக்க முடியல அப்படிங்கிறான் துரியோதனன். அதுக்கு நம்ம சொல்கிறாரு, திருதராசனடா பைத்தியக்காரா யார் நினச்சேன், திருப்பால் கடலில் பள்ளிக்கு விழுந்த திரும்பால் தாண்டா கண்ணன் அவதாரம் படுத்திருக்கிறான், நான்கிற ஆணம் இல்லாதவன்
உலகத்தையே தன்னுடைய தானே உலகத்தை படைச்சவன் அவன் தான், உலகத்தையே தன்னுடைய தான் நினைக்கக்கூடியவன், போரில் யாராச்சும் கொல்ல வேண்டி வந்தால் கூட உள்ள உழுகக்கூடியவன், இத்தனை தகுதியும் 1000 வருஷம் தவம் இருந்தால் தான் ஒருத்தர் பெற முடியும். ஆனால் அம்மா வயசுல வெளியே வரும்போதே அத்தனை தகுதியோடு பிறந்தவன்டாவன் தெரியுமானு கண்டு பாரதியார் பாட்டு போடுறான். ஆதி பரம்பொரு நாரணன் தெளிவாகிய பாற்கடல் மீதிலே நல்ல சோதிப்பனா முடியாயிரம் கொண்ட தொல்லரு என்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு போத துயில் கொள்ளும் நாயகன் கலை போந்து புவிமிசை தோன்றினான், இந்த சீல கூவலை விணினான் என்று செப்போர் உண்மை தெரிந்தவர். நான் என்னும் மாணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பல மோன நிலையில் நடத்தலும் ஒரு மோகாய் காலம் கடத்தலும் நடுவான கருமங்கள் செய்தலும் உயிர் யாருக்கும் நல்லருள் பெய்தலும் பலர் ஊனை சிறைத்திடும் போதிலும் தனது உள்ளம் அருளி நிகழும் 1000 கால முயற்சியால் பரவழைப்பு யாரும் யானைகள் இவை தாயின் வயிற்றில் பிறந்த அன்றே தம்மை சார்ந்து விளங்க பெறுவரையில் இந்த மாயிறு ஞானம் அவரமை தெய்வம் மாண்புடையான்னு போட்டு முடையாமடா சொல்லுவாங்க. இப்படி இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் போட்டு முடிச்சு 30 நிமிஷம் முடிச்சிட்டேன். பக்கத்தில் சோசோமி சுந்தரம், அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவருக்கு பொண்டாட்டி பேர் தெரியும், பசங்க பேர் தெரியாது, பேரன் பேருக்கு பேர் தெரியாது. ஆரணி ஆண்டம், சுந்தரகாண்டம், எந்த காண்டை காட்டாலும் எல்லாம் கரெக்டாக சொல்லுவேன், பாட்டெலாம் சொல்லு. இவங்க அந்த காட்டுக்கு எதுவாங்க பேரன் பேருக்கு தெரியுமா சொல்ல முடியாது அவங்களுக்குலாம். ஒன்று அவர் என்ன பண்ண, கம்பராமாயணம் எப்போ படித்தேன்? போன மாதம் படித்தேன். யோ அப்படிதான் படிக்க முடியும், கம்பராமாயணம் பாட்டில் அப்படி படிக்க முடியாதையா அப்படின்னு. இப்போ பேராசிரியர் நீங்களே புத்தகம் வாங்கி சொல்லியானா? ஆமாய்யா, நான் ஏன் புத்தகம் வாங்கிட்டேன். 2 மாதத்தில் படிச்சிருக்கானா கம்பன் பாட்டையா, மனப்பாடமா அது டடா அப்படின்னு. அப்போ தான் ஓதுல விவகாரம் இருக்குது கம்பன்கிட்ட, நாம் எதோ படித்து வாழ்க்கை வீணாக்கிட்டோமேன்ட்டு அதுக்கப்புறம் 50 பாட்டை படித்தேன். 50 பாட்டை படித்தோன்னே பப்ளிக் ரிலேஷன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சென்னை ஒரு அமைப்பு, சுதாங்கன்னு ஒரு நண்பர் அருமையான பத்திரிகையாளர் சேர்த்து போயிட்டாங்க. அவன் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தான். 2 ரோ, இந்த ரோ அந்த மொத்தம் இருக்கு, இவ்வளோ மொத்தம் அந்த ஹாலில் இருப்பாங்க. இதுதான் ஸ்டேஜ், இது மொத்தமே ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. இல்லையா நான் 1000 பேர் 10,000 பேர் கூட்டில் பேச வேண்டாம் அப்படியா சொல்கிறீங்க? நான் முன்னாடி காலம் இவர் 10,000 பேர் ஹிண்டு, இவர் 10,000 பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அவர் மெயில் 10,000. ஒவ்வொரு கொட்டை பாட்டால் ஒரு வார்த்தை தப்பாக தான் கொண்டுடுவாங்க அப்படின்னா ஐயோ அப்படி பயந்துட்டு மொத்தமாக 20 பேர் தான் இருக்கானுங்க. அப்புறம் கம்பராமாயணம் ஆச்சு பாட்டுகள் சொல்லிட்டு வந்தேன். கடைசியில் வந்து இந்த பாட்டுக்கு வந்த லாஸ்ட் லைன் வந்தவொடனே அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணினான் முடித்தளம் எவையென முடிய சூடினான் படித்தளத்து எரிஞ்சின பறந்தா போயினான் பொடித்தளம் இலங்கை புலங்குள் மேனியான் அப்படின்ட்டு செருப்பை வாங்கினா தலையை வச்சு அழுதுகிட்டே போனான்னு முடிச்ச உடனே ஒரு ஜஸ்டிஸு, இவர் சின்ன பையன் பார்த்த வயசுலாமல் தெரிகிறாரு, இவர் ஃபாதர் அளவுக்கு ஒரு 85 வயசு ஒரு வெள்ள முடியும் ஒரு பெரிய வந்தார். இப்போ தான் தண்டகாணத்தில் நான் பார்த்தேன் பாதுகாப்போடு போய்கொண்டிருக்கான். அழுகிறார் சார், எனக்கு காமெடியாக இருக்குது. இவ்வளோ பெரிய அழுகிறான்னா பின்னாடி கண்ணை துடைக்கிறானுங்க, எல்லாமே 70-80 கண்ணை துடைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்ட்டு இப்போ திரும்பி பார்த்தா பழைய காலத்து டப்பா கிரண்டிக் டேப் ரெக்கார்டு ஒன்று இந்த பக்கம் சுத்தம் ஒன்று இது வரும், இது ரெக்கார்டு ஆகும். கிரண்டிக் டேப் ரெக்கார்டு பேர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சைஸு டப்பா ஒன்று. அது சுற்றிட்டு நான் பார்த்து வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் காலையில் ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணால் கம்பபாதியமாக ஒருத்தர் வந்து ஃபோன் அட்டன் பண்ண காதில் வச்சு பார்த்தேன். மாலைவாய் நியமம் செய்து மரபுடு ஏற்றி வைகள் வேலைவாய் அமுதன் நாளும் வீரனும் விரித்த நாணர் மாலைவாய் பாரின் பாயல் வைகினர் வதிவில் ஏந்தி காலைவாய் அளமும் தம்பி இமைப்புடன் காத்தினர். இந்த சவுண்டு இங்கே கேட்ட மாதிரி இருக்குங்க, நல்லா கேட்டா ஏன் குரல்? ஆமாங்க, எங்கிருந்து வருது? பேன்கோவருங்க, அமெரிக்காவில் மேலே இருக்குது, வடதுருவத்தில் இருக்குது பேன்கோவர். அங்கிருந்தா பேசுகிறேன். ஆமாம், என்னென்ன கேட்டேன். நேற்று நீங்கள் கிண்டல் பண்ணி கிராண்டிக் டேப் ரெக்கார்டு இதில் அவர் ரெக்கார்டு பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லா பசங்கள்லாம் வேலை பார்க்கும்போது லஞ்ச் ஹவரில் உங்களுக்கு போட்டு ஸ்பீக்கரில் கேட்டு சாப்பிட்றான்னா ஆட்டா கம்பெனி இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு மிரண்டு போய் அதுக்கப்புறம் மிச்சம் 100 பாட்டை ரெடி பண்ணி சிங்கப்பூர் எங்கள் ஐயா கோயில் பக்கத்துக்கு தண்டாயுதபாணி கோயிலில் தான் இன்ஃபேக்ட் செமி அரங்கேற்றம் அங்கே தான் பண்ணோம். பூரா நகர்த்தார் மக்கள்லாம் ஜாஸ்தி இருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கே கேட்க போகிறான்னு அந்த 100 பாட்டில் முதல் 2 பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா மரபின்மை இந்த முத்தையம்மா ஒரு ஆள் நான் பேசி முடிஞ்சேன். அண்ணே 94 பாட்டு நீ சொன்னீங்க. நான் ஆமாப்பா நான் 3 பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் அப்புறம் கேட்க ஆரம்பிச்சா ஃபுல்லாக சொன்னேன். நான் கவுண்ட் பண்ணிட்டு வந்தேன் 94 பாட்டு மொத்தம் சொல்லிக்கிறாங்க. உடனே மிச்சாங்கன்னா ஐயா இன்னைக்கு அனுமன் ஜெயந்தினாங்க. அப்படின்னு என்னென்ன அனுமன் பிறந்த நாள்னாங்க. என்ன சொல் ராமாயணத்தை அனுமனை கேட்டான்னு சொல்லுவாங்க. நாங்களாம் கொடுத்து வச்சாளுங்கண்ணா அப்படிங்களா அப்படின்னு. அவ்வளோ பெரிய பக்திமான் கிடையாது. இவர் நிறைய ஊதி போட்டுருக்கேன், சுற்றி போட்டிருக்கேன். இவர் மாதிரிலாம் உண்மையான பக்தி உண்டு எனக்கு. அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் பேசிட்டீங்கன்னா அப்படி. அப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா வந்து வாயை திறந்து பேசவே மாட்டான். திறனால குண்டு விட்டுருவான். அவன் பார்த்தா சைலண்ட்டாக இருக்குது. வாயை திறனா டுமில். நான் பேசிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருக்க பார்த்தா இங்கே சிங்கப்பூரில் பேசி கிளாப்ஸ் வாங்கிட்டேன். இப்போ பின்னாடியே வந்தால் அது கம்பன்கள் எவ்வளோ டீசெண்டான காவியம், அது பாட்டெல்லாம் அழகாக சொன்ன நல்லா இருக்குது. அது என்ன திரும்ப இந்த பால்காரம் பாஷை இல்லை என்னன்றது இப்போ. ஆமாம் கவர்மெண்ட் கடை இதெல்லாம் இது என்ன பாஷை? இது
கேவலமாக ஐயோ இவ்வளோ தூரம் போச்சுன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாஷையில் நீக்கிட்டு தான் இப்போ பேசுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கலவக்கிலாக இருக்கணும். இப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்களா ஏன் வந்து கூட்டம் இல்லைன்னா, இப்போ மெட்ராஸுக்கு டெல்லியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கம்பராமாயண கேட்டு பசங்க கேட்குற விஷயம் அதை போய் அவன் வந்து பாதி கூட்டம் வராது. அதனால் உங்கள் பசங்களாம் வரமாட்டாங்க உங்களுக்கு. அதை எல்லாமே இது பார்த்துப்பாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பியூசிலிருந்து பிஏ படிக்கிற வரைக்கும் உள்ள 6000 பெண் குழந்தைகள் முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் 2 மணி 10 நிமிஷத்தில் பேசின உரையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். Taste the Daily.